வெல்கம் டு எடிஎம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம யூஜிசி நெட்டுக்கும் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதை தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு இல்லையா, இதுக்கு நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் ஆயிடுச்சு மேம், நம்ம எதுல போய் நம்ம அப்ளை பண்ணணும்னு டவுட்டா இருக்கு மேம். ஓகேவா? ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, கண்டிப்பா கிளியர் ஆகும். ஸோ யூஜிசி பொறுத்த வரைக்கும் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? யூஜிசி ஆக்ட் 1956 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இவங்க எல்லா யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்டை பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே ஒர்க் பண்றாங்க. இந்த எக்ஸாம் முடிக்கிறதுனால மேம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஜேஆர்எஃப் கிடைக்கும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஜேஆர்எஃப் நம்ம ஒரு டாப் நல்ல மார்க் எடுத்தோம்னா ஜேஆர்எஃப் கிடைக்கும். இது எடுத்தோம்னா எதனா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ எங்கேயோ நம்ம பிஹெச்டி பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு எலிஜிபிலிட்டி நமக்கு தேவை. அடுத்தது கேட்டகரி 3ன்னு சொல்லுவோம், பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கும் நமக்கு உதவும். ஓகே, நெக்ஸ்ட் மெயினா மேம் யூஜிசி நெட் ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் நெட்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் சேர்ந்து பண்றது, சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டும். ஓகேவா? மெயினா என்னன்னா யூஜிசி நெட் வந்து ஹியூமானிட்டிஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. லாங்குவேஜ், சோஷியல் சயின்ஸ், ஃபோரன்சிக் சயின்ஸ், என்வாயன்மெண்டல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் சயின்ஸ் மெயினா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது. ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் நெட் என்ன பண்றாங்க, மற்றபடி இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட், லைஃப் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், எர்த் அட்மாஸ்பரிக் ஓஷன் அண்ட் பிளானிட்டரி சயின்ஸ், இது இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஹியூமானிட்டிஸ்ல என்னென்ன இருக்குன்றதும் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஹியூமானிட்டிஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிலாசபி, சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, எஜுகேஷன், சோஷியல் ஒர்க், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ், ஹோம் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், விமன் ஸ்டடிஸ், ஜியாகிரபி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்து ஸ்டடிஸ், இது எல்லாமே நம்ம ஹியூமானிட்டிஸ்க்குள்ள சேர்றது. அதே மாதிரி நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் சொல்றது இதெல்லாம் லைப்ரரி சயின்ஸ், லா, கம்ப்யூட்டர் காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், லாங்குவேஜஸ், இதுவும் நம்ம யூஜிசி நெட்ல தான் பார்க்கணும். அவங்க வெப்சைட்ல போய் தான் நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி யூஜிசி நெட்டும் சரி, சிஎஸ்ஐஆர் நெட்டும் இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் செஷன், டிசம்பர் செஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல நம்ம இன்கேஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு நமக்கு சர்டிபிகேட்ல போட்டு வரும். கேட்டகரி 1ங்கிறது டாப் பர்சன்டேஜ் எழுதினவங்களே கட் ஆஃப் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி டாப்பா வரவங்களுக்கு கேட்டகரி 1 சொல்லுவோம். அவங்க எலிஜிபிள் ஃபார் ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஹெச்டி என்ன வேணா பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி 2 இருக்கவங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடையாது. ஜேஆர்எஃப்னா என்னன்னா இந்த சர்டிபிகேட் தனியா வரும். ஜேஆர்எஃப் முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் நமக்கு ஏதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி 2 இன்கேஸ் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம், கேட்டகரி 2 மார்க்ல இருக்கோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், பிஹெச்டியும் நம்ம அட்மிஷன் இருக்கும். இந்த பிஹெச்டி அட்மிஷன் என்னன்னா சில யூனிவர்சிட்டிஸ் அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த எக்ஸாம் நம்ம எழுத வேணாம், இந்த நெட் மார்க்ஸை வச்சே நம்ம சேர்ந்துடலாம். வெறும் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். கேட்டகரி 3 வெறும் பிஹெச்டி மட்டும்தான், நம்ம பிஹெச்டிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இது சிபிடி மோட்ல இருக்கும், ஒப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். இது நடுவில் நமக்கு இதுல 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2. நான் யூஜிசி நெட் பத்தி சொல்றேன். ஸோ பேப்பர் 1ல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 மார்க்ஸ், 200 மார்க்ஸ். ஸோ டோட்டலா நம்ம 300 மார்க்ஸ்க்கு யூஜிசி நெட் எக்ஸாம் எழுத போறோம். 3 hours கண்டினியூஸா இருக்கும். ஓகே, எக்ஸாம் மீடியம் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கும், பைலிங்குவலா இருந்தா ஹிந்தியில இருக்கும், அவ்வளவுதான். ஸோ வேலிடிட்டி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் ஜேஆர்எஃப் இருந்தா கொஞ்சம் வேரி ஆகும். பட் 2வது கேட்டகரி 3வது கேட்டகரிக்கு 1 இயருக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. பிஹெச்டி அட்மிஷனோட வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் மார்க்ஸ் நம்ம நெட் மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, 30% நமக்கு இன்டர்வியூ வைவா இருக்கும். மார்க்கிங் ஸ்கீம் நமக்கு தெரியும், இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இன்கேஸ் டிராப்டு கொஸ்டின்னா எதனா ஒரு கொஸ்டின் அங்க தப்பா இருந்தா அந்த கொஸ்டின் டிராப் கொஸ்டின் சொல்லுவாங்க, அதோட மார்க்ஸ் நமக்கு ஆட் ஆகும் நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்தா. இதுதான் டிராப் கொஸ்டின் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா ஜென்ரல் அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தா நமக்கு 55% மார்க்ஸ் நமக்கு மாஸ்டர்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓபிசி, நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்லாம் 50% மார்க்ஸ் மாஸ்டர்ஸ்ல இருக்கணும். அதுதான் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி ஃபைனல் இயர் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் இதுல அப்ளை பண்ணலாம்.
ஓகே, ஃபைனல் இயர் இல்லைன்னா ரிசல்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேனாலும் அதுக்கும் அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நம்ம 2 இயர்ஸ்க்குள்ள அதை முடிச்சிடணும். நமக்கு ரிசல்ட் வந்ததுக்குள்ளன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ தேர்ட் ஜெண்டர் கேட்டகரிஸ் அவங்களுக்குலாம் கூட எஸ்சி எஸ்டிக்கு என்ன சலுகைகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கும். ஃபீஸ் வேரியேஷனும் இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே. அதே மாதிரி இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி கேண்டிடேட்ஸ் வித் 4-year பேச்சுலர்ஸ் டிகிரி 75% மார்க்ஸ் இருக்கும் போது அவங்களும் ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஜேஆர்எஃப்னு இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகே. இதுலயும் 5% ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால அவங்க சொல்றது. 55% மார்க்ஸ் கண்டிப்பா ஜெனரலுக்கு இருக்கணும். ஓகேவா? இல்ல ஜெனரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் சொல்றது. அடிஷனல் ஃபெலோஷிப்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏஜ் லிமிட் ஜேஆர்எஃப்னா இன் கேஸ் நீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கீங்க, இப்ப இருக்கிற நோட்டிபிகேஷன்ல இப்ப எந்த டைம்ல எழுதுறோமோ அப்போ ஓகேவா 30 இயர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு மேல இல்லைன்னா நீங்க ஜேஆர்எஃப் எலிஜிபிள் ஜென்ரலா இருந்தா. மத்தபடி ரிலாக்ஸேஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் இருக்கு. 35 இயர்ஸ்க்குள்ள ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் லிமிட் இதுக்குள்ள இருந்தா ஜேஆர்எஃப் டிக் பண்ணி வைங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. ஓகேவா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஹெச்டி அட்மிஷனுக்குலாம் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. வெறும் ஜேஆர்எஃப்க்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகே. மற்றதுக்கு கிடையாது. ஸோ ரிசர்வேஷன்ஸ் அவங்க எப்படி கொடுப்பாங்க? எஸ்சிக்கு 15%, எஸ்டி 7.5 இந்த மாதிரி அவங்க ரிசர்வேஷன் அவங்க கொடுக்கறது. ஓகேவா? எக்ஸாம் முடிச்சவொன்னே நிறைய எவ்வளவு பேர் எழுதுறாங்கலாம் பார்த்து கட் ஆஃப்லாம் வரும். அந்த கட் ஆஃப்குள்ள அப்புறம் ரிசர்வேஷன் கொடுக்கறது. இப்போதைக்கு யூஜிசி நெட் சப்ஜெக்ட்ஸ் 85 சப்ஜெக்ட்ஸ்ல நெட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் அந்த சப்ஜெக்ட். சொல்லவேன் காமர்ஸ் இருக்கு, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இங்க இருக்கிறதெல்லாம் அதோட கோடு. ஓகேவா? அந்த எக்ஸாமோட கோடு இதெல்லாம். ஓகே. 18 எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. எலக்ட்ரானிக் சயின்ஸ், இங்கிலீஷ், என்வாயன்மெண்டல் சயின்ஸ், ஃபோக் லிட்ரேச்சர், ஃபோரன்சிக் சயின்ஸ் இந்த மாதிரி இத்தனையும் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு. லா, லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம், மலையாளம், மணிப்பூரி, மராத்தி இது எத்தனை லாங்குவேஜஸ்ல, சைக்காலஜி, பிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிலாசபி, ஓகே 76 தமிழ் இருக்கு. ஸோ இத்தனையும் இருக்கு. 85 ஆயுர்வேத பயாலஜி. ஸோ 85 சப்ஜெக்ட்ஸ்ல நெட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எது நம்ம மாஸ்டர்ஸ் ரிலேட்டட் மாஸ்டர் சப்ஜெக்ட் பார்த்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஜியாகிரபி இருக்கிறோம், நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் பாப்புலேஷன் ஸ்டடீஸா இருந்தாலேயோ இல்ல மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாலோ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் இந்த சப்ஜெக்ட் பாப்புலேஷன் ஸ்டடீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்கும். நீங்க பாப்புலேஷன் ஸ்டடீஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு கோட் 015 அதுல அப்ளை பண்ணும். இதெல்லாம் எனக்கு இருக்குனாலும் பண்ணலாம். பட் யோசிச்சு பண்ணணும். நாளைக்கு இதுக்கு நமக்கு வேல்யூ இருக்குமான்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். So candidates with master's degree in humanities, including languages and social science இருந்தா are eligible to appear in women studies கீழே ஒரு பாயிண்ட் இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கணும். அப்புறம் ஜெனரல் பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன். ஓகேவா? இது நம்ம மாஸ்டர் சப்ஜெக்ட். இதை பத்தி இன்னும் ரிலேட்டடா படிக்கிறீங்கன்னா நெட் வெப்சைட் போங்க, அங்க நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை கொஞ்சம் அப்படியே படிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஜிஆர்எஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் பத்தி நமக்கு தெரியும். ஓகே. இது ஆஸ் பர் ரெகுலேஷன் பிரகாரம் அட்மிஷன் பேஸ்ட் ஓன்லி ஆன் இன்டர்வியூ மட்டும்தான். கேட்டகரி அண்ட் கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 இப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் அவசியம் இல்லை. பிஹெச்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெட் மார்க் 70% இருக்கும், இன்டர்வியூ 30%. இதான் அதோட வெயிட்டேஜா சொல்லியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி வேலிட் ஃபார் 1 year ஃப்ரம் ரிசல்ட் டிக்ளரேஷன். நம்ம போய் பிஹெச்டி ஜாயின் பண்றதுக்கு கேட்டகரி 2 கேட்டகரி 3க்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது ஓகே. இப்போ ஜேஆர்எஃப்னா என்ன? ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இது ஒன்று தனியா வைக்கிற எக்ஸாம்ல நம்ம எழுதுற எக்ஸாம்லயே டாப் பெர்சன்டேஜ் வரவங்களுக்கு ஜேஆர்எஃப் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபெலோஷிப் வேலிட் ஃபார் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஜேஆர்எஃப் அவார்ட் லெட்டர். ஜேஆர்எஃப் வந்துச்சுன்னா நமக்கு தனியா ஒரு அவார்ட் லெட்டர் வரும். அது 3 yearsக்கு வேலிட் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதுலயும் நமக்கு கொஞ்சம் இருக்கு, கீழே கொடுத்துருப்பாங்க. அங்க போனா நோட்டிபிகேஷன்ல ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி அது கொஞ்சம் படிச்சுக்கலாம். 6% ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு தான் மெயினா குவாலிஃபைடு நம்ம கொடுப்பாங்க. ஓகே. அதுல 1% வந்து எப்பயுமே ஜேஆர்எஃப்ல இருக்கு. ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் பண்ணணும். ஸோ இது ரிலேட்டடா எதனா பண்ணணும்னா என்டிஏ யூஜிசி நெட் வெப்சைட் பார்க்கணும். ஓகே. இப்போ சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்னா என்ன? சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்றோம். இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு 3 கேட்டகரியில நமக்கு வருது. ஓகேவா? சோ இதுல என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ். இதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எது மேம் எழுதணும் இல்லையா? இதுலயும் அதே கேட்டகரி 1 கேட்டகரி 2 இருக்கு.
அதே தான் இங்கேயும் இருக்கு. ஓகே, இதுல JRF ஸ்டைஃபன் நீங்க 37,000 per month for 2 years கிடைக்குது. இன்க்ரீசிங் டு 42,000 ஆஃப்டர் PhD ரெஜிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுலயும் அதே மாதிரி நெட் மார்க்ஸ்க்கு 70%, வைவாக்கு 30% இருக்கு. ஸோ இதோட ஏஜ் லிமிட் இங்க இருக்கு. ஓகே, ஏஜ் லிமிட் இதே மாதிரி தான் JRF எப்போ எழுதுறோமோ அப்போ 30 years ஆஃப் ஜூன் 1, 2020 அப்போ எடுத்ததுக்கு. ஓகே, இது அந்த டைம் பார்த்து பண்ணணும். நம்ம எழுதுற டைம்ல பார்த்து பண்ணணும். ஓகேவா, அது ஜூன் 2024 இருக்கு. அந்த சமயம் 30 இயர்ஸ்ல இருக்கா அந்த சமயம். ஓகேவா, அதுல பண்றது. சோ என்னெல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கெமிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் இதோடதுதான் அவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கெமிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கணும்னா ஒன்னும் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எப்படி இருக்கலாம், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இல்ல அதர்ஸ் இதெல்லாம் இருந்தா கெமிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ், மெட்ரியாலஜி, ஓஷனோகிராஃபி, பிசிக்கல் ஜியோகிராஃபி, இல்ல அதர்ஸ் இதெல்லாம் இருந்தா எர்த், அட்மாஸ்பியரிக், ஓஷன் அண்ட் பிளானிட்டரி சயின்ஸ் 702 சப்ஜெக்ட் கோட் எடுத்துக்கலாம். இல்ல லைஃப் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு உங்களோட ஸ்பெஷலைசேஷன் பயோகெமிஸ்ட்ரி, பயோடைவர்சிட்டி, பயோடெக்னாலஜி, பாட்னி, ஜெனடிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பிசியாலஜி, ஜுவாலஜி அண்ட் அதர்ஸ் இதெல்லாம் இருந்தா லைஃப் சயின்ஸ் எடுக்கலாம். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸா இருந்தா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதர்ஸ் இதெல்லாம் இருந்தா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும். பிசிக்கல் சயின்ஸ்ல atomic and molecular physics, classical dynamics, condensed matter physics, electromagnetics, experimental design, electronics, nuclear and particle physics, quantum physics, thermodynamics, others இதெல்லாம் இருந்தா physical science எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க, CSIR நீங்க போய் பாருங்க, அந்த வெப்சைட்ல இருக்கு. syllabus and scheme of examination may be seen at CSIR HRDG website ன்னு ஒன்னு இருக்கு. www.csirhdg.res.in இருக்கு. அங்க போய் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அது ஒரு சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. CSIR net ஏன்னா நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு. கூட நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதோடது தான் இங்க இருக்கிறது. பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இதுல கொஞ்சம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இது ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு CSIR net வெப்சைட் நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025ல கொடுத்துருக்காங்க. எதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு கூட. இது சிலபஸ் பார்க்கணும், இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டு அந்த ஸ்கீம் பத்தி இதை நெகட்டிவ் எப்படி மார்க் வருது தெரியும், CSIR.HRDG.res.in போய் பாருங்க, எல்லாமே தெரியும். ஓகேவா, சோ இது கடைசியா கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் அலௌடு இல்ல. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலௌட் டு கேரி எதுவுமே, மொபைல் போன்ஸ், ப்ளூடூத் டிவைஸ் இதெல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட், ரிங்கிங் எனி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. இப்போதைக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். UGC நெட்னா என்ன, CSIR நெட்னா என்ன, ஒரு தடவை அந்தந்த வெப்சைட்ல போய் பார்த்துட்டு ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் 1-2 பேர் லாஸ்ட் டைமே தப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணாதீங்க, கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணுங்க எக்ஸாம்க்கு. நமக்கு டிசம்பர் 31 UGC நெட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ நீங்க UGC நெட், CSIR நெட் எது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பிளான் பண்ணுங்க. நம்ம எடியோம் அகாடமில UGC நெட் பேப்பர் 1, பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிளாஸ்ல சேரணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா எடியோம் அகாடமிக் ஆப் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க கோர்சஸ் பார்த்து செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸ் தான். ஸோ நீங்க தாராளமா உங்க பேஸ்ல நீங்க படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஆல் த பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன்.